Hello guys, welcome back to our channel. இன்னியோட ஆன்லைன் டைலரிங் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி கத்துக்க போறோம்னா குழந்தைங்க போடுற பேண்டிஸை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லி வாங்க கத்துக்கலாம். இன்னியோட கிளாஸ்ல நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கிளாத்து, நோட்டு, ஸ்கேலு, பென்சில், சிசரு, ஸோ ஊசி, நூல், ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் வந்து நீங்கள் நோட்டில் வந்து எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம என்னென்ன மார்க்கிங் சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து ஒரு நோட்டு வாங்கி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னியோடைய கிளாஸில் வந்து நான் ரெக்கார்ட் நோட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கோடு போடாத ஒரு அன்ரூல்டு நோட்டாக எடுத்துக்கோங்க. இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. அதே லெஃப்ட் சைடு வந்து பேப்பர் கட்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது நீங்கள் இந்த நோட்டில் வந்து ஹெட்டிங் வந்து பேண்டிஸ் போட்டுக்கோங்க ஜட்டின்னு. அதுக்கு வந்து உயரம் வந்து 15 சென்டிமீட்டரு. அதுவே வந்து நம்ம மடித்து தைக்கிறது 3 சென்டிமீட்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றளவு 12 சென்டிமீட்டரு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்துக்கோங்க. அதில் 15 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது சுற்றளவு 12 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. நம்ம மடிக்கிறது சொல்லியிருந்தோம்ல, அது வந்து 3 சென்டிமீட்டருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கட்டம் மாதிரி போட்டுட்டு இப்போது நம்ம 12 சென்டிமீட்டர் போட்டிருக்கோம்ல, அதை வந்து நம்ம 3ஆக பிரிக்க போகிறோம், 4 சொல்லி. ஸோ உங்களுக்கு டயக்ராம்லேயே அழகாக நம்ம காட்டியிருக்கிறோம். 15க்கு எதிர்க்க 2ஆக பிரித்து 7 மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேருந்து நம்மளை பார்த்த மாதிரி உள்ளக்கா 1 சென்டிமீட்டர் ஒரு புள்ளி வச்சிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 7 வச்ச அந்த பாயிண்ட்டையும் இப்போ வச்ச அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது கிராஸ் லைனாக வெளிப்பக்கம் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம பக்கம் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 சென்டிமீட்டருக்கும் அதற்கு சைடுக்காக இருக்கிற 7.5 சென்டிமீட்டருக்கும் ஒரு வளைவாக ஒரு கோடு போடணும். நம்ம 4க்கும் 7க்கும் இடையில ஒரு கோடு போட்டிருப்போம். அதுக்கு நடுவில் 1 சென்டிமீட்டருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணி புள்ளி வச்சுக்கலாம். அதை இப்போ என்ன பண்ணலாம், ஒரு மாதிரி கிராஸாக ஒரு மாதிரி வளைவாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம வந்து நோட்டில் மார்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயக்ராமில் நோட்டில் மார்க் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போது நம்ம துணியை வந்து எடுத்துக்கலாம். அந்த துணியை எடுத்துக்கிட்டு அதை வந்து 4ஆக மடிச்சுக்கலாம். நம்ம மடிக்கும் போது மடிப்பு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். நம்ம எப்படி நோட்டில் மெஷர் பண்ணமோ அதே மாதிரி நம்ம துணியில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18 சென்டிமீட்டர் உயரும். அதை வந்து நம்ம 15 1 3 1 சொல்லி பிரிச்சுக்கலாம். 12 இருக்கிறத நம்ம வந்து 4 சென்டிமீட்டராக 3ஆக பிரிச்சுக்கலாம். இப்போது மேல் பக்கம் 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடுக்கு மேலேருந்து 1 சென்டிமீட்டர் சொல்லி அங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. நம்ம எப்படி டயக்ராமில் வந்து ஜாயின் பண்ணோமோ அதே போல் இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 4க்கும் 7.5க்கும் இடையில நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு வளைவாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணதெல்லாம் வந்து வளைவை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. வளைவை வந்து நம்ம கட் பண்ணும் போது மொத்தமாக வச்சு கட் பண்ணக்கூடாது. ஸோ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். துணியை நம்ம 2ஆக பிரித்து தான் கட் பண்ணணும். இப்போது நான் காட்டுற மாதிரி இந்த வளைவை மட்டும் வளைவாக ஷேப்பாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வளைவு கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணணும். நம்ம ஐட்டியும் தொடக்கூடாது, அந்த நடுவில் இருக்கிற அந்த சென்டரையும் தொடக்கூடாது. இப்போது நான் சொல்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம வளைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுறோன்னா, நம்ம பேண்டிஸ் போடும்போது ஃப்ரண்ட்டு பக்கம் குழியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வளைவாக கட் பண்ணுறோம். இப்போது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நம்ம எம்மிங்க்கு எப்போவுமே எப்படி நூல் கோப்போமோ அதே போல் ஊசியில் ஒரு நூல் ஏற்றலாவும் இறக்கலாவும் கோர்க்கலாம். இப்போ நம்ம வளைவு பக்கம் எடுத்து 2 பக்கமும் எம்மிங் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே பண்ணுற நார்மல் எம்மிங் தான் இதுக்கு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தச்சு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலலாம் எப்படி எம்மிங் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நம்ம சொல்லி தந்திருப்போம். அது தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. நம்ம எப்போவுமே தைக்கிற ஒரு நார்மல் எம்மிங் தான் தைச்சிட்ருக்கோம். ஸோ வீடியோவில் உங்களுக்கு அழகாக காட்டுறேன் பாருங்கள். இதே போல் நம்ம 2 பக்கமும் எம்மிங் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 துணியை ஒன்றா சேர்த்து தலைக்கீழாக மடித்து வச்சுக்கிட்டு
இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பேக் ஸ்டிச் பண்ண போகிறோம், அதாவது கெட்டி தையல் தைக்க போகிறோம். எப்படி பேக் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லி தந்திருப்போம், கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன், எப்படி தைக்கணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதே போல் நம்ம 2 பக்கமும் கெட்டி தையல் வந்து தைச்சிக்கலாம். வீடியோவில் நம்ம எப்படி காட்டியிருக்கோமோ அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் தைங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் மடித்து தைக்கிறதுக்காக வச்சுருப்போம்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் சொல்லி மடித்து, அதுக்கப்புறம் 2 சென்டிமீட்டருக்கு மடித்து நம்ம சுற்றி எம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே பண்ணுற நார்மல் எம்மிங் தான் இதுக்கு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தச்சு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலலாம் எப்படி எம்மிங் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நம்ம சொல்லி தந்திருப்போம். இதில் நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு கடைசியாக மட்டும் கொஞ்சம் வந்து கேப் விட்டு வச்சுக்கலாம், ஏன்னா எலாஸ்டிக் தைக்கிறதுக்காக. இப்போ நம்ம 1.5 சென்டிமீட்டர் ஹைட் உள்ள ஒரு எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டு எப்படி வந்து பேண்ட்டுக்கெல்லாம் நம்ம நாடா கோப்போமோ அதே போல் பின்னில் குத்தி அப்படியே நம்ம உள்ளே கோத்துட்டு வந்து தேவையான அளவுக்கு 2த்துக்கும் விட்டு அப்படியே நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். நம்ம எலாஸ்டிக் வந்து ஃபுல்லாக தைச்சிட்டோன்னே ஆல்ரெடி ஒரு கேப் நம்ம விட்டுருப்போம்ல, நம்ம எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணி வச்சதுக்காக அந்த கேப் விட்டுருப்போம்ல, ஸோ அந்த எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணிட்டோன்னே அந்த கேப்பையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். நம்ம ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோன்னே அந்த பேண்டிஸை நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பிக்கிட்டால் நம்மளுக்கு பார்க்க அழகாக தெரியும். ஃபைனலி நம்ம பேண்டிஸ் தைச்சி முடிச்சாச்சு. இப்படி தான் நம்ம பேண்டிஸ் தைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் போட்டுருங்க. இதில் என்ன உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்கமிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு உங்கள் பொண்ணான கைகளினால் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.